So hey guys, ship status when it comes to this mid-month April வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். For the earth element like Taurus, Virgo and the Capricorn. Okay, so for some kind of a people எனக்கு இங்க வந்து பார்க்கும்போது for example நீங்க இந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணியிருந்தா கூட இல்லை ஏதாவது ஒரு சில மேரேஜ் பற்றின விஷயங்கள் இங்கே ஏதாவது நடந்திருந்தா கூட அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சில விஷயத்தில் வந்து போயிருக்காது. ஸோ ஓவரால் உங்களுக்கு இந்த பர்சனோட சைட்லேருந்து ஏதோ ஒரு சில ஏமாற்றத்தை தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேலில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சீக்ரெட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். யாருனால பிரச்சனை, ஆக்சுவலாக உங்கள் பர்சன் தான் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்களா, எதுவுமே உங்களுக்கு வந்து இப்போதைக்கு தெரியாது. ஸோ ஓவரால் உங்களோட சுச்சுவேஷன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப காஷனாக இந்த டைமை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் when it comes to the earth element, particularly in the mid-monthல இருந்து. ஓகேங்களா, you should be more caution because I don't know, lot of hidden enemies கண்டிப்பாக இருப்பாங்க. and when it comes to உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸில் நிறையவே hidden enemies இருக்கலாம். ஏன்னா உங்களோட growth-ஐ கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அதர் பர்சன்ஸ் பண்ணுறாங்க. சம் கேசஸில் அவங்க பார்ட்னரையும் வந்து லைக் ட்ரிகர் பண்ணுறாங்க. அப்படின்றனால உங்கள் பார்ட்னருமே அதை வந்து ஒரு மிஸ்டேக்காக எடுத்துக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஓகே, ஸோ ஓவரால் வெரி ட்ரிகரிங் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ பி சேஃப். ஓகே.